அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். வெல்கம் பேக் டு நூரல்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். ஸோ பொண்ணு மாப்பிள்ளை வந்து பொண்ணு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வலிமா முடிஞ்ச மறுநாள். ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போட்டுடலான்னு நாள் நைட்டே பிளான் பண்ணிட்டோம். ஸோ பிளான் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா காலையில் வந்து வாகமன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாகமன் வந்து எங்கள் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். குமிளி வழியாக தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வாகமன் வந்து போக போகிறோம். ஸோ பசங்க எல்லாம் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புனனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரைடே ப்ரேயர் வேறு, அதனால பரந்தம்பாறை பக்கத்தில் மஸ்ஜித் இருக்குது, அங்கே போய் தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. செம்மையான ஒரு கிளைமேட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டாப் பார்த்திங்கன்னா இந்த பெனிக்விக்கில் நிப்பாட்டிட்டு எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு, பசங்கள்லாம் வந்து ஒன்றா தான் உட்காருவோம் அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு மாற்றி மாற்றி ஆளுக்கு ஒரு காரில் உட்கார வச்சுட்டு பெனிக்விக்லேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி உட்கார்ந்தில்ல, பசங்கள்லாம் ஒரு காரில் உட்காந்துக்கிறாங்க, நாங்கள்லாம் பிரித்து ஒரு காரில் உட்காந்துக்கிட்டோம். ஸோ வாகமன் வந்து ஏற்கனவே நாங்கள் போயிருக்கோம். பட் வந்து இந்த ட்ரிப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா வந்து அக்கா பசங்கள்லாம் வந்து துபாயிலேயும் சவுதியிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஹாலிடேயில் வந்தனால எப்படியாவது வெளியில் போகணுன்னு ஒரு இது, எங்கள் பசங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும்ன்றது இது. ஸோ அதனால் எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ் வாகமன் போயிட்டுருக்கோம். ஸோ தொழுதுட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து லஞ்சுக்கு வந்து வேறு இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ லஞ்சுக்கு நாங்கள் போன இடம் தான் இந்த ஸ்டாப்பு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. இதோட பேரெல்லாம் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். இங்கே வந்து எல்லோரும் வந்து வயிற்று நெப்பிருங்கப்பா, நாங்கள் இங்கே வர்றதுக்கே 2 o'clock மேலே ஆகிடுச்சு. 2 o'clock ஆகிடுச்சு நாங்கள் இங்கே வர்றப்பேவும். எல்லாம் அப்படியே சுற்றி நின்று கதை பேசிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் அந்த கிளாஸ் ஹவுஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் உட்காந்து லஞ்ச் ரெடி பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நல்ல க்ரௌடுங்க. நாங்கள் போனப்போ நல்ல வேலைக்கு இத்தனை பேர்த்துக்கு வந்து சீட்டு கிடச்சதே பெரிய விஷயம். ஸோ குட்டீஸ்க்கெலாம் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எல்லாத்தையும் அவங்களாம் கொடுத்துட்டு ஸோ எல்லாத்தையும் வந்து காம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ ரெஸ்டாரண்ட்டில் லஞ்ச் முடித்த பிறகும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வாகமன் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, ஒரு 40 minutes ஆகும்னு சொன்னாங்க. ஸோ ஏற்கனவே வந்திருக்கனால என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரில, நாங்கள் வந்து கூகுள் மேப் போட்டுக்கிட்டோம். ஸோ வாகமனில் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பார்த்திங்கன்னா நாங்கள் இதுக்கு போகலாம், அதாவது அட்வென்ச்சர் பார்க்குன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. அங்கே பிளான் பண்ணதுலேருந்து அங்கேயே வந்து நிறைய ரைடு, கிளாஸ் பிரிட்ஜு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. அதனால் பசங்களுக்கு என்ஜாய் பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஈவினிங் டைம் வாக்கில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஏற்கனவே பிளான் போட்டதுபடி வாகமனுக்கு வந்து போயாச்சுங்க. ஸோ அட்வென்ச்சர் பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காருக்கு வந்து என்ட்ரி ஃபீ, அதுக்கப்புறம் ஒரு ரைடுக்கும் தனித்தனி என்ட்ரி ஃபீ இருக்குது. ஸோ இது கேரளா கவர்மெண்ட் வச்சு நடத்துகிறது இல்லையா, ஸோ அதனால் அவங்க என்ட்ரி ஃபீ கலெக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் பார்க்கில் வந்து செம க்ரௌடு. அன்றைக்கி வந்து வீக்கெண்டு வேறையா, ஸோ எல்லாமே பயங்கர க்ரௌடாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடே, நியூ இயர் ஹாலிடே அப்படின்றதுனால ஸோ வாகமனே நல்ல க்ரௌடாக தான் இருந்துச்சு. ஸோ இது இல்லாமல் வந்து ஐயப்பன் சாமி மாலை போட்டுட்டு நிறைய பேர் வந்து கீழே இறங்கி வர்றாங்க, நிறைய பேர் குமிளி சைடு வருவாங்க, அதனால அந்த க்ரௌடு வேறு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தப்போ செம்மையாக வந்து நாங்கள் வந்து அட்வென்ச்சர் பார்க்குக்கு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து பார்க்கிலேருந்து பார்க்கிங்கை நிப்பாட்டிட்டு நாங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஏரியா வந்து ரொம்ப ஹைட்டுனால வெறும் புல் தான் வளர்ந்துருந்துச்சு, செடி கொடியெல்லாம் வந்து நிறைய கிடையாது. ஆனால் வந்து ரோடெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, அதனால கொஞ்சம் எல்லாத்துக்கும் வந்து நல்லா இருந்துச்சு. கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா காற்று நல்லா சில்லுன்னு காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு, ரொம்ப வந்து பனி கிடையாது. ஸோ நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் வந்து போனீங்கன்னா பசங்களுக்கு கண்டிப்பாக, குட்டீஸுக்கு வந்து மெயினாக வந்து மஃப்ளரு, ஜாக்கெட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் பிரிட்ஜு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே டிக்கெட் இருக்குது இல்லையா, அதனால் கிளாஸ் பிரிட்ஜ் அந்த இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதுதான் கிளாஸ் பிரிட்ஜ். ஸோ இந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஹஸ்பண்டும் நானும் போயிட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறையா ரைட் இருக்குது, கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்விங் இருக்குது, அப்புறம் 2 வியூ பாயிண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் சைக்கிள் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ கிளாஸ் பிரிட்ஜ் வந்து நாங்கள் போகிறப்பே வந்து சொல்லிட்டாங்க இது வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு பாதி ஆளுக தான் விடுவாங்களாம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 60 people கிட்ட தான் விடுவாங்க போல். ஒரு தடவை வந்து 15 people அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து கிளாஸ் பிரிட்ஜ் வந்து டிக்கெட்டே எங்களுக்கு கிடைக்கலை. கிளாஸ் பிரிட்ஜுக்கு தான் டிக்கெட் கிடைக்கல. சரி வேறு என்னென்ன ரைடுக்கு டிக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போன்னு சொல்லி போனது. ஸோ இவர் தான் என்னோடய குட்டி தம்பி, சவுதியிலேருந்து வந்திருக்காரு.
அதில பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நெறைய ரைடு வச்சுருக்காங்க இல்லையா? சின்ன குழந்தைகள் ட்ராம்போலின், அதுக்கப்புறம் வந்து ஆ இது வச்சுருக்காங்க, பெயிண்ட் பால் வச்சுருக்காங்க, பக்கி வச்சுருக்குறாங்க. இந்த மாரி அந்த மாரி ரைடெல்லாம் இருக்குது. ஸோ ட்ராம்போலின்ல வந்து காத்தடிக்கிறனால ட்ராம்போலின் கிடையாது அப்படின்ட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ரைடு வச்சுருக்காங்க. உட்கார வச்சு கரகரன்னு சுத்துற மாதிரி. அது பேர் எனக்கு தெரியல. அந்த ரைடுக்கும் வந்து நிறைய க்யூ நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கலை. ஸ்விங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஸ்விங்குக்கு ஒரு டிக்கெட்டை போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு டிக்கெட் எடுத்தாச்சு. ஸ்விங்கில் பார்த்தீங்கன்னா 2 பேராக தான் உட்கார வச்சு அனுப்புவாங்களாம். ஸோ ஸ்விங்கு டிக்கெட்டு ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் அந்த டிக்கெட் கவுண்டர். இங்கே வந்து ட்ராம்பலின் வச்சுருக்காங்க. இங்கே வந்து அந்த ஒரு ரைடு மாதிரி வச்சுருக்காங்க. அந்த நம்ம எம்ஜிஎம் கிஷ்கிந்தாலாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரைடு வச்சுருக்குறாங்க. ஸோ ஸ்விங்குக்கு நாங்கள் எல்லோரும் வந்து கீழே போயிட்டுருக்கோம். இந்த இடமே கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக மண், இவங்களாம் மண்ணை கொட்டி நிரப்பி இது பண்ணியிருக்காங்க போல். ஸோ இவ்வளோ பெரிய ஹைட்டில் வந்து ஸ்விங் பண்ண போகிறாங்க. ஸோ ஹைட்டில் வந்து தூக்கி கொஞ்சம் தலையில் நிப்பாட்டிட்டாங்க. இந்த ஸ்விங்கில் வந்து யார் யார் போக போகிறான்னு பார்த்தீங்கன்னா பசங்க மட்டும்தான் போக போகிறாங்க. நாங்கள் யாருமே போகலை. ஸோ என் பசங்களுக்கு வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே பயமாக தான் இருந்துச்சு. எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு 2 பேர் போகிறாங்களே அதை பார்ப்போம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைடில் வந்து பார்த்துட்ருந்தாங்க. ஸோ இந்த இதில் வந்து சேஃப்டியாக நல்லா எல்லாமே போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ அதனால் நாங்கள் இப்போ கீழே இறங்கி போயிட்டுருக்குறோம். கீழே வந்து பக்கத்தில் நிற்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி தான் நிற்கணும். ஒரு இதுக்கு வந்து 2 பேர். ஸோ வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ரைடு தான் வந்து இந்த இது பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளை உட்கார வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணுவாங்க. அக்கா பொண்ணுக்கு ஒரே குஷி, ஆஹா ரைடில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக ஏறிட்டு அந்தானே அவங்கள ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நல்லா இழுத்தாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு, அக்கா பொண்ணும் சிஸ்டரும் ஏறிட்டா. ஸோ என்னப்பா பயமில்லையா அப்படின்னு கேட்டால், அக்கா பிள்ளைய மட்டும் நீ பார்த்துக்கங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பையனை கொடுத்துட்டு அவங்க வாட்டு ஜாலியாக ஏறிட்டாங்க. ஸோ செம்மையாக இருந்துச்சு. நல்ல ஒரு ஹைட்டில் வந்து தூக்குனாங்க. ஸோ பயங்கர ஹைட்டு. நல்லா வந்து வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் 2 பேராக உட்கார வச்சு தான் அனுப்புனாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ அங்கேருந்து இப்போ விடுறா கம்பியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் நல்லா ஏற்றியாச்சு. ஏற்றுனதுக்கப்புறம் அங்கே போய் ஒரு ஃபியூ செகண்ட் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறான். கயிறை பிடிச்சி இழுத்தது தான் போதும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது ஸ்விங்கு. ஸோ ஃபஸ்ட்டு பயமே இல்லாமல் ஏறிட்டா. எப்படி தான் வந்துச்சு தைரியம் தெரில. அக்கா பொண்ணுக்கு செம்மையாக இருந்துச்சுன்னு சொன்னான். ஸோ இவ்வளோ ஃபோர்ஸில் வருது, நீங்கள் அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இது அவங்க முடிஞ்சிருச்சா. அடுத்தது பார்த்தீங்கன்னா என் பையனும் தங்கச்சி பொண்ணும் போகிறாங்க. ஸோ 2 பேரும் வந்து ஃபஸ்ட்டு ஐயோ போகலாமா வேணாமா அப்படின்ற யோசனையிலே இருந்துச்சுங்க. போ 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 அப்படின்னு சொல்லி ஏற்றியாச்சு. ஸோ 2 பேர்த்தையும் உட்கார வச்சு நல்லா இந்த மாதிரி கட்டிடுறாங்க. தலைக்கு ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் பெல்ட்டு எல்லாம் போட்டுட்டு அங்கே வந்து ஒரு மிஷின் மாதிரி வச்சு இழுக்கிறாங்க. ஸோ கீழேருந்து நாங்கள் எல்லாம் டாட்டாலாம் காமிச்சிட்ருந்தோம். நீங்கள் வந்து கண்ணாடி அந்த மாதிரி ஏதாவது பொருள் இருந்தால் நீங்கள் கொடுத்துட்டு போயிடணும். ஸோ இது மாதிரி நாங்கள் வந்து ஒரு 6 டிக்கெட்டு 3 ரவுண்டுக்கு ஆளுக்கு வந்து எடுத்தோம் டிக்கெட்டு. ஸோ அந்த மாதிரி போனனால எல்லாமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நாள் கழிச்சு கசின்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்றது வேறையா. ஸோ எல்லாருமே வந்து ஒரே ஏஜ் குரூப்பு, அக்கா பசங்க, என்னோடய பசங்க, அதுக்கப்புறம் தங்கச்சி பொண்ணு எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரே ஏஜ் குரூப்னால ரொம்ப நாள் கழித்து வந்து ஹாலிடேக்கு வந்து வர்றதுனால நல்லா அவங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் கொண்டு போய் மேலே நிப்பாட்டிட்டு அப்புறம் வந்து அந்த கம்பியை இழுத்து விட்டுட்டாங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துச்சாங்க. 2 பேரும் வந்து ஈக்குவல் வெயிட் வேறையா. ஸோ அதனால் செம்ம ஃபாஸ்ட்டு இவங்க வந்து ஸ்விங் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ பாருங்க 2 பேரும் அப்படி பறந்த மாதிரி வந்துருச்சுங்க. நல்லா இருக்குதுல்ல. ஸோ நீங்களும் வாகமன் போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணுவீங்களான்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு சைட் பை சைடு வந்து எல்லோரும் அப்படியே வந்து அந்த அட்வென்ச்சர் பார்க் வந்து சுற்றி பார்த்துட்ருந்தோம். ஸோ கிளைமேட் வந்து நல்லா சில்லாக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் சன்செட் ஆகிற நேரம் வந்துருச்சு. நாங்கள் வந்து இதுக்கு போகிறப்ப வந்து ஒரு 4 o'clock அந்த மாதிரி தான் இருக்கும். சரி வாகமன் ஹைட்ஸ்னு ஒன்று இருக்குது. லாஸ்ட் டைம் போனப்போ நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணியிருந்தேன்.
ஸோ வீடியோ பார்க்காதவங்களுக்கு வாகமன் ட்ரிப்பை வந்து உங்களுக்கு கீழே கமெண்ட்டில் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், கமெண்ட்லேயும் தரேன், பாருங்கள். லாஸ்ட் டைம் போன வாகமன் ட்ரிப்பு. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வந்து வெறும் வந்து ஓப்பன் பார்க் மாதிரி தான். அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன ரைட்ஸ் வச்சுருந்தாங்க. பட் வந்து அப்போ போனப்போ நாங்கள் எந்த ரைட்லேயுமே ஏறல. ஜஸ்ட்டு வந்து இதில் மட்டும்தான் போயிட்டு வந்தோம். சும்மா பார்க்கில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி வந்தாச்சுங்க. ஸோ கிளைமேட் சில்லாக ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கையும் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அதனால எல்லோரும் அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் வந்து போகிறதுனா கண்டிப்பாக இந்த இதுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நிறைய இதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து ஒரே ஒரு ரைடில் மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த இது முடிச்சுட்டு நல்ல ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸு பசங்களுக்கு. ஸோ அவங்களுக்கும் நல்லா இருந்துச்சு. இப்போ இவங்க 2 பேர்த்தையும் இப்போ இறக்கிட்டு நான் அடுத்த ரவுண்டுக்கு 2 பேர் ஏறிட்டாங்க. ஸோ என்னோடய பிரதர் இன்லாவும் அடுத்து வந்து அக்கா பையனும், இவங்க 2 நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. சர்றன்னு ஏற்றிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சுன்னு வேறு சொன்னாங்க. ஸோ எல்லோரும் முடித்தோடனே பார்த்திங்கன்னா நாங்களே லேட்டாக வந்தோம்னு நினச்சோம். எங்களுக்கு அடுத்துமே பெரிய க்யூ நிற்கிது இந்த ரைடில் போகிறதுக்கு. ஸோ ஒன்றா ஏறி எல்லா பிள்ளைகளும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிடுச்சுங்க. அடுத்து வந்து போகிற வழியில் வந்து எங்கேயாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு ஊருக்கே ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு. வாகமன் ஹைட்ஸில் இறங்கலான்னு போனோம். பட் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ரொம்ப டிராஃபிக் ஆகிட்டு போலீஸ் வந்து வண்டி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லா வீக்கெண்டு, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் நியூ இயர் லீவு இதெல்லாம் சேர்த்து ஒரே கூட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லோரும் அட்வென்ச்சர் பார்க்லேருந்து கிளம்பிட்டு ஊருக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ இடையில வண்டி பெரியாரில் வந்து ஒரு டீக்கு நிப்பாட்டினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை நம்ம ஊருக்கே போயிடலாம், கும்ளியில் சாப்பிட்லான்னு நினச்சோம். அன்ஃபார்ச்சுனேட்லி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. ஸோ எங்கள் ஊரில் புதுசாக திறந்துருக்க ஹனீஃபா பிரியாணியில் தான் போய் சாப்பிட்டோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மஜ்லிஸ் செட்டப்பு, இதில் எல்லோரும் உட்காந்து இருக்கிறத கொண்டு வாங்க அப்படின்ட்டோம். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஒரு 10:30 பக்கத்தில் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இருக்கிறத கொண்டு வாங்கன்ட்டோம். முக்கால்வாசி நாங்கள் கேட்டது எதுவுமே இல்லை. ஆனால் வந்து இருக்கிற ஃப்ரைட் ரைஸு, பரோட்டா அந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் வந்து கொடுத்துட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு ஒரு 11:30 வாக்கில் வீட்டுக்கு எல்லோரும் போயாச்சு. ஸோ இந்த ட்ரிப் வந்து ஒரு ஃபன்னாக, ஒரு ஜாலியாக, ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாத்துக்குமே. ஸோ இந்த மெமரபிள் ட்ரிப்பாக இருக்கும். ஸோ நிறையா பேர்த்து இதில் மிஸ் பண்ணோம். நிறையா ஃபேமிலி மெம்பர்ஸால் வர முடியல. ஏன்னா வந்து எல்லோரும் வெளிநாட்டில் இருக்காங்க, இல்லாட்டி வந்து வெளியூரில் இருக்காங்க. ஸோ அவங்களால இதில் ஜாயின் பண்ண முடியல. இன்ஷால்லா நெக்ஸ்ட் ட்ரிப்பில் வந்து ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இப்போ இந்த இதை விலாகை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நீங்கள் என்ன ட்ரிப் போனீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். Take care. Bye.